இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரிடு. எனக்கு சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும் சார். இவர் ஒரு நாள் கூட கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டார். அங்கே போனால் எது நடக்கும் அப்படின்னு, அதை பிறந்த வளர்ந்த ஊருனா அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிற கோயிலில் உங்கள் ஆட்கள் மட்டும் தான் போவீங்களா? வேற யாருமே போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க சார். போக மாட்டாங்களா? போக விட மாட்டீங்களா? போக மாட்டாங்க சார். அவங்களோட அக்கா வந்து நான் கட்டியிருக்க புடவைய பப்ளிக்கில் ஹாலில் எல்லோரும் இருக்கும்போதே இங்கே பாருங்க இவ எப்படி புடவை கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டாங்க. ஹாலில் எல்லாரும் ஹாலில் ஏன்னா அவங்க கட்டுற மாதிரியான பட்டு சாரி எடுக்கிற அளவுக்கு எங்ககிட்ட செட்டிலான ஃபேமிலி இல்லை. அந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு முடியலை. அதனால் நான் இதெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்க. ஏன்னா எனக்கு 12 அவர் அங்கே தான் இருந்தாப்லையா? இருந்தாங்க. அவங்க வந்து திண்ணையில் இருந்தாங்க சார். அவங்க ஹாலில் இருந்தாங்க. அவங்க வந்து அதை பார்க்கல. அப்போ அங்கே இருந்தோம், நான் ஓடி போனோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை போய் ஏன் அப்படி பண்ணினீங்கன்னு இப்போ வரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை சார். உங்களுக்கு நீங்கள் வெளியிலே இருக்கட்டுங்க, யாரோ உங்களோட அக்கா தானே, அக்கா தான் வந்து சேலையை டக்குன்னு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மோசமான ஒரு விஷயம். அது எல்லாரும் இருக்கும்போது நடந்துருச்சு, மோசமான விஷயம். உங்கள் அக்காவை பற்றி கேட்க வேண்டியதானே, என்னம்மா நீயும் ஒரு பொம்பளை தானே, உனக்கு தெரியாதான்னு கேட்க மாட்டீங்களா? எங்களோட குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்ததுனால அந்த மாதிரி யாரையும் அதிகமாக எதிர்த்து பேசுனது கிடையாது. எனக்கு ஒன்று தான் புரியல, இதை எப்படி நீங்கள் கூட்டு குடும்பத்தோட லிங்க் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் இது கூட சண்டை போடனா வேற எதுக்கு சண்டை போடுவீங்க?